போயிட்டு இருக்கு. அதேதான் இது வரைக்கும் பேர் அதேதான். அது யாரும் மாத்தல, இப்ப அவரும் இல்ல. அதனால யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்க பேர்லயே நல்லபடியா முடிச்சுட்டு நல்லபடியா பொதுமக்கள் நல்லபடி பண்ணா ஓகே. இல்லை நல்லபடி ஓகே என்ன. ஆனால் பொதுவாகவே எந்த அரசியல் வந்து இப்போ அதிமுக இருக்கும்போது திமுக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அம்மா ஓட்டில் தவிர அவங்கவுங்க பேரில் மாற்றுவாங்க. திட்டங்கள் அப்படியே இருக்கும். இப்போ கலைஞர் காப்பீட்டு திட்டமாக இருக்கும். அது அவங்களோட ஐடியாலஜி. விஜய் வந்து இந்த ஐடியாலஜில பண்றாரு, மக்களுக்காக பண்றாரு. அது சந்தோஷம். சந்தோஷம் தான். எப்படி பாக்குறீங்க டாஸ்மாக் கடைகளை? அது ரொம்ப சந்தோஷம், உண்மையா ரொம்ப சந்தோஷம். யார எந்த ஆண்களாவது ஓட்டு போடுவாங்களா நீங்க நினைச்சு பாருங்க. இப்படி பட்டுன்னு மூடுனா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய குடும்பம் நிறைய இருக்கு. இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் தானே பண்றாங்க. எல்லாமே மூடல, அவர் கொஞ்சமா தான் மூடி இருக்காரு. ஆனா அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் தான் மூடி இருக்காரு. அதுல என்ன இருக்கு? நாங்களாம் எதிர்பார்த்தது தான் இது. உண்மையாவே ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறது, இந்த பசங்க பண்ண கெட்டு போறதும் நல்ல விஷயமே கிடையாது. அவர் பண்ணது வரைக்கும் சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முழுசா மூடணும்னு ஆசைப்படுறீங்களா? முழுசா மூணுனா கவர்மெண்ட்டுக்கு அது லாஸ் தான். அவங்க இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்க மாதிரி போனா ஓகே தான்.